ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த vlog தான். சண்டே அன்னைக்கு காலையிலே இயர்லியாக வந்து ஃபிஷ் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். இந்த குட்டி பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்களும் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க காரில். நாங்கள் ஊரப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபிஷ் கடையில் தான் வாங்குவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ஃபிஷ் எல்லாமே. நாங்கள் அன்றைக்கி வந்துட்டு வஞ்சரம் மீன் தான் வாங்கியிருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு சாதம் வந்து ரெடி பண்ணி வலிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். யூஸ்வலாக எப்பயும் வைக்கிற மாதிரி தான் மீன் குழம்பு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எப்படின்னா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, சீரகம், வெந்தயம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் வந்து லைட்டாக வதக்கிட்டு நல்லா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்பேன். அது கூடயே வந்துட்டு நான் இங்கே மிக்ஸியை அலசி வந்துட்டு அந்த புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணி இதை வந்து கரைச்சி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு தான் வந்து பண்ண போகிறேன் மீன் குழம்பு. அதுவும் வந்து நான் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து மீன் குழம்பு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். கொடுத்துருக்கேன். பட் அவளுக்கு வந்து மீன் எல்லாம் வந்து அவ்வளோவா சாப்பிட்றதில்ல அவள். ஸோ சரி, இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அப்புறம் இங்கே வந்து மீன் குழம்புக்கு வந்து நான் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஒரு சட்டியில் வந்து நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு சீரகம், அப்புறமா லைட்டாக வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பூண்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச கலவையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும் வந்து காரத்துக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுட்டேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு வந்து தேங்காய் வந்துட்டு எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அது கூடயே வந்துட்டு நான் கொஞ்சமாக சோம்பு தூளும் வந்துட்டு ஆட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே ஒரு பேனில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து தாளித்து விட்டுட்டேன். நம்ம எடுத்து வச்ச கொஞ்சமாக தாளிச்சிட்டு அந்த கலவையை ஊற்றி கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் மீன் போட்டு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் குட்டி பாப்பாங்க வச்சுருக்கீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபிஷ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய குழந்தை நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேங்கிறா. எங்கள் வீட்டில் எல்லோரும் நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த குட்டி பாப்பா மட்டும் வந்துட்டு நான்வெஜ்னாலே அவ்வளோவா விருப்பமாக சாப்பிட்றதில்ல. டாக்டர் வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாரு. மேபி அவள் லேட்டாக கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் ஒரு ட்ரை கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளேட்டில் என்ன பண்ணுறேன்னா, ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறேன். அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக சில்லி சாஸ் இருக்குல்ல அது, அப்புறம் சோயா சாஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக போடுற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணேன். லெமன் ஆட் பண்ணேன். இந்த சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ் வந்து நல்லா கலர் கொடுத்தது. அதுக்காக வந்துட்டு நான் ஆட் பண்ணி ஃபிஷ் எல்லாத்துக்குமே வந்து மசாலா வந்து அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணேன். ஆனால் செம்மையாக இருந்தது கலரு. அதுக்கப்புறமா வந்து டேஸ்ட்டும் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்வைல் வந்துட்டு அங்கே மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அது நான் கொத்தமல்லி தூவி மீனெல்லாம் போட்டு கொத்தமல்லி தூவி ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ஃபிஷ் ஃப்ரைக்கும் வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து மேரினேட் பண்ண வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் வந்துட்டு ப்ளூபெர்ரி யோகர்ட் வந்து வாங்கியிருந்தாங்க, ஃப்ளேவர்ட் யோகர்ட். சரி, நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லையா, அதை சாப்பிட்டுட்டே வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த குடிச்சிட்டே வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஷேக், அந்த ஹேட்ஸனோடது அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் ஹேட்ஸனில் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு அந்த ஹேட்ஸனில் வர எல்லா ஃப்ளேவரும் பிடிக்குது. பட் ஆனால் அந்த ப்ளூபெர்ரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்வேல் வந்து இங்கே ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்து இதுவும் பாருங்கள் நல்லா மொறுன்னு வந்து பொரிஞ்சிட்டு இருந்தது. இந்த பீச் சைட்லாம் போனால் எப்படி மொறுன்னு பொரிச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து கிறிஸ்பியாக
ஏன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கிறிஸ்பியாக வந்து வந்திருந்தது. வீட்டில் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. வஞ்சரம் ஃபிஷ்னாலே வந்துட்டு நல்ல டேஸ்ட்டு தான். பட் இதில் இன்னும் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணும்போது சில டைமில் வஞ்சரம் ஃபிஷ்ஷில் வந்து மசாலா நிற்காது, உதிர்ந்து வந்துடும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ வந்து அன்றைக்கி சண்டே இப்படி தான் நான் வந்து குக் பண்ணியிருந்தேன். அது பரிமாறுற வீடியோவும் வந்து வருது பாருங்கள். என்னென்னா சுட சுட சாதம், அதுக்கப்புறமா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, இதில் தான் நாங்கள் வந்து அன்றைக்கி வச்சு சாப்பிட்ருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.